லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். இந்த ரோஸ்டிங் செஷனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஃபுட்பால் ஓடசி தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி லைவ் வாட்ச்லாம் உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இன்சேன் ஃபுட்பால் கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். இப்போ பிஎஸ்ஜியோட ஒரு மாய உலகத்தில் ரியல் மேட்ரிட் எப்படி 10 நிமிஷத்துலேயே மாட்டினாங்க அப்படிங்கிறதான் பேச போகிறோம். 4-0 பிஎஸ்ஜி டெஸ்ட்ராய்ட் ரியல் மேட்ரிட். ஜஸ்ட் பிஎஸ்ஜி ரியல் மேட்ரிட்டை பீட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த நடு ரோட்ல வச்சு எக்ஸிகியூஷன் பண்ற மாரி 4K ரெசல்யூஷன்ல ரியல் மேட்ரிட்ட என்கவுண்டர் பண்ணிட்டானுங்க. இப்படி தான் ஃபுட்பால் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்த மாரி ரியல் மேட்ரிட்ட பிஎஸ்ஜி துவம்சம் பண்ணிட்டானுங்க. வேர்ல்டு வைட் ரியல் மேட்ரிட் தான் கிளப் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க. பிஎஸ்ஜிய செமிஃபைனல்ல வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, பிஎஸ்ஜி 4-0ல வின் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைங்கலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, தொட்டுட்டு தொட்டுட்டு போய் ஓடுவாங்க. அந்த மாதிரி கோல் அடிச்சுட்டு போய் சென்டர்ல போய் நின்னுட்டு இருந்தானுங்க பிஎஸ்ஜி. பார்க்கவே காமெடியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரியல் மேட்ரிட்டோட ஹியூசன் ஒரு பிக் ப்ளோ லாஸ்ட் மேட்ச் ரெட் கார்டு வாங்கி ஒரு சஸ்பென்ஷன். அப்புறம் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் ட்ரெய்னிங் செஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. இன்ஜூரின்னு சொல்லிட்டானுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். டிஃபென்ஸ்ல என்னடா பண்றீங்க? உங்க கோல் கீப்பர் திபா கோர்த்தா ஒரு பொட்டன்ஷியல் கோல ஒரு பாயிண்ட் பிளாக் சேவ் பண்ணி உங்கள காப்பாத்தி வச்சிருக்கான். உங்களோட டிஃபெண்டர் அசென்சியோ பால கிளியர் பண்றேன்னு சொல்லி வெறும் காத்துல காலாட்டி விட்டுட்டு டெம்பெலிக்கு பால் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கோர்த்தா மறுபடியும் சேவ் பண்ண ட்ரை பண்ணான். பட் ஃபேபியன் ரூயிஸ்க்கு பால் போய் ஒரு ஈஸி கோல் ஃபார் ரியல் மேட்ரிட். அண்ட் ஒன்ஸ் அகைன் ரூடிகர் ஒரு ஒரு 2, 3 நிமிஷம் கூட ஆகல. ரூடிகருக்கு பால் போகுது. அவன் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காத்துல கால் அடிச்சு, அதுக்கப்புறம் டெம்பேலேக்கு பால் போய் ஒரு ஈஸி கோல். வாட் த ஃபக் மேன்! பார்க்க எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ரியல் மேட்ரிட் பிஎஸ்ஜிய இன்டென்ஷனலா புரமோட் பண்ற மாரி இருந்துச்சு இந்த மேட்ச். பிஎஸ்ஜி அங்கிட்டும் இங்கிட்டும் சும்மா ஓடிட்டுலாம் இல்ல. அவங்க வந்து ரியல் மேட்ரிட்ட அவுட் பிளேட் பண்ணாங்க அண்ட் அவுட் கிளாஸ்ட் பண்ணாங்க. ஒரு போரிங் பொசஷன் ஃபுட்பாலோ, இல்ல பாக் தி பஸ் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக்கோ அந்த மாரிலாம் இல்ல. லிக்விட் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபுட்பால். குயிக் டிரான்சிஷன்ஸ், குயிக் ஒன் டச் பாஸஸ், வைட் ஏரியாஸ்லயும், சென்டர் ஏரியாஸ்லயும் டக்கு டக்குன்னு டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் பிஎஸ்ஜியோட ஒரு ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம் இந்த சீசன். பிஎஸ்ஜிலயும் லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் அண்ட் பேச்சோ லாஸ்ட் மேட்ச் ரெட் கார்டு வாங்கி சஸ்பென்ஷன். பட் அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம டெம்பெலி இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. அண்ட் ஸ்டார்ட் பண்ணோனயே மாப்பிள வந்து பிரைம் டைம்ல வேற இருக்கான். பேலன் டேவர்லாம் வின் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருக்கு. வேற லெவல் ஒரு கேம். மொத்தத்துல ரியல் மேட்ரிடோட மிட்ஃபீல்ட் வந்து எப்படி ஆயிட்டானுங்கன்னா, முக்கியமா பெல்லிங்கம். இந்த அமெரிக்கால வந்து டூருக்கு வந்துட்டு ஏதோ காணாம போன மாதிரி, எங்கடா இருந்தீங்க நீங்கலாம்? மிட்ஃபீல்ட்ல அவங்களலாம் பார்க்கவே இல்லையேடா. ஹியர் இஸ் த பிக்கெஸ்ட் இஷ்யூ நோ ஒன் வாண்ட்ஸ் டூ சே. வினிசியஸ் ஜூனியர் அண்ட் கிலியன் எம்பாப்பே இன் தி சேம் டீம் பிக் ப்ராப்ளம். பிகாஸ் வினிசியஸ் ஜூனியர ரைட் விங்ல போட்டானுங்க. கிலியன் எம்பாப்பே லெஃப்ட் விங்ல ப்ளே பண்ணி ஆகணும். சென்டர் ஃபார்வர்ட்ல கார்சியா இருந்தான். பட் என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, வினிசியஸ் ஜூனியர் எப்பலாம் டைம் கிடைக்குதோ லெஃப்ட் விங்ல வந்து கட் அண்ட் செட் பண்ண பார்க்குறான். எம்பாப்பே ஆல்சோ ட்ரையிங் டூ கட் இன்சைட். திஸ் கான்ட் பி ஹேப்பன். ரைட் சைடு வந்து லிட்டரலி எம்ப்டியா போயிருது முக்காவாசி மேட்ச். சாபி அலோன்சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உன்கிட்ட வந்து 2 ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு. பட் ஒரே ஒரு ஸ்டீரிங் வீல் தான் இருக்கு. நான் வந்து கிலியன் எம்பாப்பே ரியல் மேட்ரிட்க்கு வரும்போதே பிரெடிக்ட் பண்ணேன். யூ கான்ட் ஹேவ் 2 வேர்ல்ட் கிளாஸ் லெஃப்ட் விங்கர்ஸ் இன் தி சேம் டீம். இது என்ன போக்கிமான் எவல்யூஷனா? லெஃப்ட் விங்கர தூக்கி ரைட் விங்ல போட்டு அவன வேர்ல்ட் கிளாஸா மாத்துறதுக்கு. திஸ் கான்ட் பி ஹேப்பனிங் மேன். ஸோ நவ் பிஎஸ்ஜி செல்சிய ஃபைனல்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. எஸ், செல்சி வித் மோர் பிளேயர்ஸ் தன் தி கோல்ஸ். பட் பிஎஸ்ஜி டோன்ட் ஈவன் அண்டர் எஸ்டிமேட் செல்சி. பிகாஸ் செல்சி ஒரு காம்படிட்டிவ் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் தி பிளேயர்ஸ் தி காட் த யங் பிளேயர்ஸ் அண்ட் அவங்க ப்ளே பண்ற ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் ஃபுட்பால் ஓடசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் வாட்சறவங்கள ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சாபி அலோன்சோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வினிசியஸ் ஜூனியர் அண்ட் கிலியன் எம்பாப்பே 2 பேரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் இந்த டீம்ல ஒண்ணா விளையாட வச்சு அவன் வந்து பார்ப்பானா? இல்ல குக்கிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன பர்ன் பண்ணிட்டு போயிருவானான்னு நீங்க பிரெடிக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.